வெடி கொளுத்துற கண்ட கொஞ்சம் குறிப்பு படிக்க வெடி கொளுத்துற கண்ட கொஞ்சம் குறிப்பு இது எப்படியே கையில் அடிக்கும் மணி நமக்கு இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ பாருங்க இதில் திரள் கூட்டத்துக்குன்னு பாருங்க சொல்லணுங்க முதல்ல ஒரு 5 அடி முடியாத காரியம் வாழ வேதுவோல இருங்க மறுபடியும் என் இருதயத்துல வந்து நிறைவான ஒரு உணர்த்தி கொண்டே இருந்துச்சு இது உண்மைக்குமே இது எங்கண்ட வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வசதி அதான் சொல்றேன் நல்ல ஒரு நினைவு கிடைக்கணும் குறைவே இருக்கக்கூடாது என்ற ஒரு வார்த்தையை சொல்லணும் இன்னைக்கு காசு தேவைப்படும் தானே நான் போனாக்க வாங்கி தங்கி வாங்க கொடுக்கல போடும் ஏன்னு சொன்னா மகள் இன்னைக்கு போறது ஒரு கவலை தானே ஆனாலும் சந்தோஷமா இருப்பேன் படிக்கத்தானே போறேன் முன்பதாக நீதிபதிகள் ஒவ்வொருவரையும் உமக்கென்று பூமியிலே உண்டாக்கின தேவன் நான் உங்களை மகிமைப்படுவேன் என்று சொன்னவர் நீர் பிதாவே. அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரகீதன். நான் உங்கள் சமீனா. லிதியா குட்டி பாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஓகே, இன்றைய நாள் வந்து 2025ஆம் ஆண்டு புதிய ஒரு ஆண்டுகளாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்ன. ஸோ எல்லாருக்கும் வந்து அனைவருக்கும் வந்து இந்த நாள் புதிய ஆண்டு வந்து நல்லபடியாக சந்தோஷமாக சமாதானமாக நல்ல வெற்றியாக அமையணும்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த புது வருட வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லுங்க. இதான் சொல்லுங்க. சரியா இந்தியா குட்டி நான் அம்மா அமௌண்ட்டா சொல்லுங்க. ஓகே, எங்களோட ஜேஎஸ்பி வாட்சிங் வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளவங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பார்த்துக்க சொல்லுங்க. வாழ்த்துக்கள். ஓகே, இன்றைய நாள் வந்து வருடம் தானே. அப்போ புதிய நல்ல வருடத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ இந்த நாள் வந்து நல்ல நாளாக அமைஞ்சிருக்கிறது. நாங்கள் இன்றைய நாள் வந்து ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு எண்ணித்தான் நாங்கள் வலுக்கிடணும். வெளியால் வலுக்கிடணும், உறவுகளை சந்திக்கணும். அப்போ இந்த வருடம் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக அமைஞ்சிருக்கின்றதை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் எதை நம்புகிறோமோ எதை பேசுகிறோமோ அப்படி தான் உருவாக போகுது. ஸோ அப்போ இந்த வருஷ தொடக்கத்திலே நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து நல்லதாக அமையட்டுமே. நல்ல எண்ணங்கள் காணப்படுற சூழ்நிலைகள், இந்த காணப்படுற சூழ்நிலை ஏதாவது மனுஷனுடைய வாழ்வில் காணப்பட நிறைய விதமான குழப்பங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் இதுவாக இருக்கலாம். ஸோ அதுகளை நோக்கி பார்க்காம நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளால் நிரப்புங்க. அது ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாக அமையுமே. அப்போ இந்த நாள் கூட மேலே எங்களுக்கு புதிய ஆண்டு கூட ஒரு வருஷம் வந்து கடவுள் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுப்பாரு. இந்த வருடம் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் வந்து அப்படி ஒரு நல்லதாக எப்படி காட்டும். இந்த வருடக்கூடிய வாக்குத்தத்தம் ஆதிகாமத்தில் இருக்குது. நம்முடைய விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம். நம்ம எல்லோருக்கும் வந்து தந்தை, விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம் வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ பாருங்கள். இதில் திரள் கூட்டத்துக்குன்ன தகப்பனாக தெரிந்து கொண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமே. அப்படி அங்களோட பின்னால் ஒரு திரள் கூட்டம். இந்த மாதிரி இந்த வருஷம் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு சந்ததியை நிறைவாக்கு வரைஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா ஒரு ஆள் சிரிக்கிறான். ஓகே, அப்போ என்ன இந்த வாக்குத்தத்தத்தை மேலே ஆண்டவர் வந்து அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர் என்ற சில நேரங்களில் மனுஷர்கள் மறந்து போகிறார்கள். அதை மறந்து தம்முடைய சூழ்நிலைகளை நோக்கி பார்க்க அப்போ தங்களுடைய சூழ்நிலை தான் பெருசாக இருக்கும். அப்போ முடியாதன்ற ஒரு கட்டம் வந்துடும். அந்த கட்டத்தில் தான் அந்த ஒரு அம்மா சிரிக்கிறான். அந்த கட்டத்தில் கடவுள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். என்னம்மா நகைக்கிற? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று அப்படி நாங்கள் சிந்திப்போமா இருந்தால் அவரால் எல்லாமாகும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வருஷம் மேலே நீங்கள் எங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரி என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், என்ன துன்பமாக இருந்தாலும், பிரச்சனைகள் வியாதிகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை காணக்கூடியதாக இருக்கும். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் ஒருவர் மூலமாக மகிமைப்படுவார் இந்த நாள்.
நல்ல ஒரு வாக்கு தத்தம் இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள் உறவுகளுக்கும் அது நன்றதாக அமையணும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் அதை பிடிச்சுக்கொள்வியில் இருந்தால் எடுத்துக்கொள்வியில் இருந்தால் அது உங்களுடைய இருக்குமே. ஸோ அப்போ இந்த நாள் வந்து நாங்கள் எங்கே போகிறோம்? இப்போ அம்மா வீட்டை போகிறோம். அப்படி எங்களோட உறவுகளை நாங்கள் சந்திக்க போகிறோம். நம்முடைய ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு நீ தான் நாங்கள் வெளியால் போக போகிறோமே. அப்போ என் புது வருடத்தை முன்னிட்டு நீங்கள் சொல்ல விரும்புகிறேன் உங்களோட உறவுகளுக்கு. உங்களோட உறவுகள் இப்போ பார்த்து கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது நைட் செய்தியை சொல்ல விரும்புகிறீங்களா? என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த வருஷம் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து நீங்கள் நினைக்கிற காரியங்கள் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும்னு சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். நிறைவேறும், கட்டாயம் நிறைவேறும். துவக்கம் அற்பமாயிருக்கு, மன முடிவு சம்பூர்ணமாயிருக்கு. அதோட இணைஞ்சு கொண்டு கேட்க மேலே என்ன கட்டாயம் வந்து கடவுள் வந்து நம்முடைய விருப்பங்கள் சில நேரங்கள் தவறாக இருந்தாலும் நல்ல விருப்பங்களையும் அதுக்குரிய செய்களையும் உண்டாக்குகிறவர் வந்து அவர் பெரியவர். என்ன அதன் மூலமாக நாங்கள் உங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த நாளும் உங்களே நல்ல ஒரு பலப்படுத்துவார்ன்றது நம்ம மஞ்சள் பாருங்க. லிதியா கூட எப்படி வடிவாக இருக்கிறாண்டு இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் சின்ன ஒரு சோர்வு உண்டு. என்ன எனக்கு இந்த நாளில் கூட எங்களுக்கு ஒரு அப்படி ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்த மட்டிலையும் சில சோர்வுகளை காணக்கூடிய இருந்தால் அதை பார்த்து நாங்கள் பேசணும். அகண்டு போகலாம் கத்திரால் ஆகாத காரியம் உண்டோ. கொஞ்சம் பாடி போயிருக்கிறாங்க, அதை பற்றி நாங்கள் அதை கதைக்க தேவையில்லை. கொஞ்சம் சோர்வா இருக்கு, அதெல்லாம் ஓகே ஆயிடும். ஆமாம், அது போன வருஷம் செஞ்சுவிட்ட சில தவறுகளை இந்த நாட்களில் காணக்கூடிய இருந்தால் அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். பார்த்து அதை போகண்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய கடவுள் நல்ல ஞானத்தை பலத்தை தருவார். அங்கே பாப்போம்மா, இங்கே பாருங்க லிதியா கூடிய பாருங்க பாப்போம் பாருங்க. அம்மா அப்பா எடுத்து அந்த உடுப்பை பாருங்க பாருங்க சொல்லு ஆடுங்க. இதியா பாருங்க சொல்லு ஆடுங்க. இதியா கொஞ்சம் சொல்லற கொஞ்சம் என்னுடைய உடுப்பு வந்து இது வந்து சிறப்பு நடத்தினா பாருங்க கொஞ்சம் உயரமாக காட்டுறக்கா ஒரு சேனல் மட்டும் பண்ணிக்கா. முட்டை வழியில் கூட போடுறதே இல்லை, முட்டை வழியில் போய் வேண்டாங்களே வடியா இருக்குன்னு சொல்லுவோம். முதல் இப்படி போடுறேன் நான், இப்படி எல்லாம் போடுறதே இல்லை. ஆனாலும் போட வேண்டிய சூழ்நிலைன்னு சொன்னா டொப்பு ஒரு சட்டையில் போட்டு நான் கட்டியா காட்டு இப்படி போடுங்க. உயரம் 6 அடியில் நிற்கிறீர்கள். அப்போ முதல்ல ஒரு 5 அடி. இதுதான் என்னுடைய சரி. இங்கே பாருங்க உங்கள் லிதியா கூடிய பாருங்க. லிதியா கூடிய பாருங்க. லிதியா கூடி இன்றைய நாள் கொஞ்சம் ஒரு சோர்வுகள் காணப்படுது. ஆனால் ஓகே அது சரியாக வரும் போவாங்க. சரியா வந்துடும், அதெல்லாம் சரியா வந்துடும். நான் லிதியா கூடிய பார்த்து காலையில் சோர்ந்து போய் தான் இருந்தேன். ஆனாலும் இப்போ கொஞ்சம் உச்சாமல் இருக்கு. அவள் போயிட்டா. சரி ஓகே, இது நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த நாள் வந்து இப்போ உறவுகள் வந்து ஒவ்வொரு காணக்கூடிய இருக்குது சமையல் வந்து. அப்போ இன்றைக்கு எங்களை மூத்த ஆபிரகாமுடைய வாக்கு தத்துவம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது பெரிய ஒரு சந்தோஷம். என்னப்பா கண்டிப்பா அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்றீங்க? முடியாத காரியம் ஒரு பலப்படுத்துறேன். எவ்வளவு மனுஷர்கள் அதை பார்த்து இதை பார்த்து எல்லாம் பேசலாம் கொள்ளலாம், எல்லாருடைய நாவுகளும் கட்டப்படும் பேசலாம். அப்படித்தான் வாக்குத்தம் சொல்ல கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அதெல்லாம் விசுவாசிக்கணும். யாராவது முடியாது என்றதை நாங்கள் நிச்சயமாக சொல்லலாம். என்ன அப்பா அதை பேசும்பொழுது சந்தோஷம். அதே மாதிரி நாங்களும் அப்பா பார்த்து பேசலாம். என்ன அப்பா இருக்க சூழ்நிலைக்கு வந்து அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடியும் முடியும் என்றதை இந்த படத்தையும் இந்த பேச்சையும் சரி இந்த சேச்சில் நல்ல வசனங்கள் போனேன்டா ஆபிரகாம் தான் மறந்து போனார். என்ன சரி, அப்பா புது வருட வாழ்த்துக்கள். உங்களுக்கு புது வருட வாழ்த்துக்கள். கருவுக்கு சமனான வாழ வயதோடு இருங்க. மறுபடியும் அவர் வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? கண்டிப்பா அதான் நேற்று கூட நான் சொல்லிச்சு சார் சபைக்கு வேற ஒன்றும் நல்ல வாக்குதம். அப்போ நாங்களும் முதல் பிளான் அது எல்லாத்த பிளானும் கூட தேவனுடைய சித்தம். இந்த நாளில் வந்து இந்த சபையை போயிட்டு இந்த வாக்குத்தத்தம் கடவுள் சித்தம் உண்டு. அப்போ உண்மைக்குமே அந்த அண்ணாவோடாக கடவுள் பேசப்பட்ட அந்த வார்த்தையை இந்த இருதயத்தில் வந்து நிறைவான ஒரு உணர்த்தி கொண்டே இருந்துச்சு. இது உண்மைக்குமே இது எங்கண்ட வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வசனம். நீங்க அதை பேசுங்க. அவரால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ ஆகாத அதான் படம் போட்டு போட்டு படம் கூட வந்து ஒரு சிரிக்கிற வயசு வந்த அதான் வயசு வந்த அம்மா சிரிக்கிறான். வந்து இப்போ எங்களை பார்த்தாலும் விளங்க வேணும். சரியா
படம் ஒன்று போட்டு கதைக்க போனவரே ஆனந்த கண்ணீர் அழுக வரும் நீ புது வருஷத்துலேயே மீன் அப்படி சாட்சிகள் பெறுது சொல்ல போனேன்ப்பா அப்ப கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே என்ன கடவுளுடைய வாக்குத்தத்தை தான் எங்களோட வாழ்க்கையில வந்து கிரியா செய்யணும் வாழ்த்துக்கள் நல்ல வடிவா இருக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நான் ஏஎஸ்பி வாட்சிங் சேனல் ரீதியா நாங்க எல்லாருக்கும் என்னன்னு சொன்னாங்க உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சுகபல ஆரோக்கியத்துல சந்தோஷமாக இந்த புத்தாண்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ நீங்களும் அதை பேசணுமே கட்டாயம் வாழ்க்கையிலும் இந்த வருஷமும் மேலே கடவுள் வந்து அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறாருக்கு ஆனால் இதை பேசணும் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை கட்டாயம் நீங்களும் பார்க்குற நீங்களும் இதை குறித்து பேசலாமோ இப்போ கட்டாயம் இது வந்து பொதுவா என்ன இது வந்து அவருடைய சந்ததிக்கு இந்த படத்தை வந்து அப்படித்தான் ஒரு பிக்சர் வந்து போட்டு கிடக்கேன்றால் பின்னால் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு திரள் கூட்டமே இருக்குது பெரிய ஒரு திரள் கூட்டம் ஒன்று படம் அந்த படத்தை வந்து ஓ அப்போ உங்களோட நீங்கள் வந்து எங்களுக்கு பார்த்து பேசலாம் அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை வந்து நீ சிரிக்கலாம் ஒரு ஆள் சிரிக்கலாம் நகைக்கலாம் அப்படி இப்படி எல்லாம் செய்யலாம் ஆனால் வந்து நீங்கள் பேசலாம் பார்த்தேன் பெரிய சந்தோஷமே நல்ல சந்தோஷம் சரி அப்போ வாங்க மிச்சத்தை நாங்கள் பார்ப்போமே ஓகே இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மந்தியில் நிற்கிறோம் எங்களோட கடையில் பாருங்க உங்களோட கடையை திறந்துருக்கு வருஷம் ஓராம் தேதி நாத்து நாங்கள் கவிசேஷமாக வேலை செய்யத்தானோம் தொழில் செய்கிறாங்க தொழிலுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கத்தாமோம் யா கடை வேலை நடந்து கொண்டுருக்கு ஓகே நாங்கள் இப்போ கடைக்கு வந்துட்டோம் இன்றைக்கு கடையை வருஷம் மட்டும் ஒரு சின்ன வேலை செய்யத்தாமோமே புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி ஓகே இப்போ நாங்கள் சின்ன ஒரு வேலை செய்து முடிச்சு போட்டு தான் போக போகிறோமே என்ன சரி ஓகே புதுவேட வாழ்த்துக்கள் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி கிடைக்கணும் வாழ்த்துக்கள் அதான் சொல்றேன் நல்ல ஒரு மனைவி கிடைக்கணும் வாழ்த்து தந்தாங்க வாழ்த்துக்கள் பிள்ளைக்கும் புதுவேட வாழ்த்துக்கள் சொல்லுங்க இன்னைக்கு வாழ்த்துறாக்கா இன்னைக்கு உடல்நிலை கொஞ்சம் கிளைமேட் புள்ள தானே இப்போ கொஞ்சம் பனியல் குளிர்கள் உடுப்பெல்லாம் போட்டு கொண்டு வந்துருக்கீங்க அதுதான் அப்பா எடுத்ததோ அம்மா எடுத்ததோ யார் பிள்ளை கொடுப்பது தந்த யார் எடுத்தந்த ஒன்று முடியுது முடியுது போல முடியுது நாங்கள் முடிச்சு போட்டுட்டே போக போகிறோம் மேலைக்கு நீங்கள் எங்களுக்கு வெளியாக கொண்டாட்டோம் டிஜி மீங்க போகணுமே நான் யாழ்ப்பாணம் போகணும் இன்றைக்கு செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்களே ஏன்னா விஜி பழமொழி என்ன சொல்லுவாங்கல்ல அப்போ தொழில் வந்து தெய்வம் இல்லை அதே வந்து நாங்கள் அதை மதிக்கணும் அதை எங்களுக்கு தருகிறது என்ன நாங்கள் ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அதுலேருந்து நாங்கள் பணத்தை சம்பாதிக்க வேண்டிய இருக்குது அப்போ அதுக்கு வந்து நாங்கள் இந்த வருஷ பிறப்பான அதுக்கும் ஒரு வாழ்த்துதல் சொல்லி அதுக்கும் ஒரு முன்னுரிமை கொடுக்கணுமே என்ன அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் மற்ற அதுலேருந்து நாங்கள் சம்பாதியது பெறுவோம் அப்போ அதெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் அதெல்லாம் வாழ்கிறோம் அதுக்கும் ஒரு மரியாதை செலுத்தி நாங்கள் இந்த நாள் அதில் வேலை செய்கிறோம் அப்போ இந்த நாள் வந்து கூடிய வேலையில் நடக்குது கொண்டாட்டம் கேக்குகள் அதுகள் சாப்பாடுகள் பிரியாணிகள் அதுகள் இதுக்கு ஒரு பக்கம் ஆனால் இதே கட்டாயம் வேணும் இல்லை வருஷத்தில் இந்த தான் தொடக்கம் இந்த தொடக்கம் வந்து அப்போ தொடக்கமே நாங்கள் உச்சாமல் வேலை செய்யக்காம முடியும் மட்டும் உற்சாகத்தோட வேலை செய்வோம் முடியக்காம இந்த ஒரு சோம்பறித்தனமாக இருந்துட்ட வேண்டாம் அப்படித்தான் சொல்லுது என்ன வேதம் சொல்ல சோம்பல் கையால் வேலை செய்யணும்னு தரித்திரம் அடைவான் உற்சாகத்தோட வேலை செய்வோம் அப்போ பாருங்க உற்சாகத்தோட இப்போ வட்டு நடக்குது உற்சாகத்தோட வட்டு நடக்குது வட்டினா தெரியாது இப்போ உடுப்பில் போடும் அப்படியே இருக்கிறோம் நன்றி மலிவான சார் முத்தவடியில் கொண்டு உடுப்பு போட்ட ஒரு வேதனை இல்லை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்காங்க சில பேர் பாருங்க புள்ளிகளை சில கஷ்டமாக கொண்டாடுறது காசு வித்யா குட்டி அங்கே நிற்கிறா மனுஷியா வீடியோ எடுத்து நிற்கிறா ஒரு பக்கத்தில் கோல் வருது என்ன
அங்கே எங்கள் உறவுகள் எல்லாம் மாதிரி சொல்லிடணும் வேணும். ஓம் ஹலோ, ஹாப்பி நியூ இயர். சேம் டு யூ. உங்களுக்கு வாழ்த்துக்கள் பெருகட்டும் இந்த நாளில். அலுவல் எல்லாம் முடிஞ்சுது, சேச்சு அலுவல் எல்லாம் முடிஞ்சு. இப்போ தொழில் கொண்டாட்டம் ஸ்பெஷல் தான் இன்றைக்கு. இன்றைக்கு சாறு விட்ட ஸ்பெஷல் சாப்பாடு இன்றைக்கு. ஓ அப்போ அங்கே சந்திப்போம் இல்லையா? அங்கே சந்திப்போம் மதியம் லஞ்சோட. ஆ ஆ ஆ இரவு சாப்பிட்றோம் நாங்கள். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றோம். என்ன இந்த நாட்களில் கூப்பிட்டு தரக்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுறோம். ஆ ஓ அதான் நடந்துருக்கு. இப்போ ஷூட்டிங் நடந்துட்டான் இருக்கு. ஓ ஓ அதுவும் ரெக்கார்டிங் அடுப்புறம் அடிக்கிறோம். சரி ஓகேயா போன் கேட்க அதுவும் ரெக்கார்டிங் அட்ராக்ட் வைக்கிறோம். அப்புறம் எடுக்கிறோம். எங்களை செல்லர் போனேன். இப்போ நாங்கள் அந்த ஹை விசேஷம் அப்படியாண்டு இல்லை, வேலை செய்கிறதுக்கு வந்து நான் இந்த நாடுகளில் ஒரு 100 அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவோம் தானே. என்ன விஷயம் அப்படி பார்க்குறோம். இந்த கை விசேஷம் நாங்கள் வந்து பார்க்குறாங்க. சரி, அப்படி நீங்கள் பார்க்குற இடத்துல மேலே இந்த நாட்களோட இந்த வருஷம் அப்போ உனக்கு இந்த வருஷம் வந்து காசுக்கு குறைவே இருக்கக்கூடாது என்ற ஒரு வார்த்தையை சொல்லி நான் தரேன். நல்ல மனசோட தாரீங்கள் எப்படின்னா நீங்க சொல்ற வாக்கு பழிக்கணும். சரி, அங்கே இந்த மனுஷி என்ற கையால் வேணும். அப்போ ஒரு தெரியலாம். சரியா? சரி ஓகே. அப்போ மனுஷி வந்து எந்த கையால் கைவியல் பண்ணு பார்க்குற அவாக்கம் வந்து காசு தேவைப்படுது. காசு தேவைப்படுது. இன்னைக்கு காசு தேவைப்படும் தானே. நான் போனாக்கா வாங்கி வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்க. சின்னதாக கையில் ஒரு இந்த கையால் நான் ஒரு 100 ரூபா தந்தா கூட அது ஒரு பெருசாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமென்ற ஒரு நோக்கத்தில் தரலாம். நாங்கள் இப்படி சிந்திக்க தேடி வந்தோம். இல்லை மகளுக்கு முடிய காலம் கொடுத்துட்டு போகும். அதுதான் எங்களுக்கு நல்ல சந்தோஷம். வீடு தேடி வந்து எங்களோட வீடியோ பார்க்குற, அதாவது லிதியா குட்டியை நேசிக்கிற அக்காவரால் வந்து லிதியா குட்டி இப்படி காலமே அவள் தான் அது எங்களுக்கு நல்ல சந்தோஷம். சரி, அப்போ சந்தோஷம். நாங்கள் போய் அடுத்த கட்டம் தொடர போகிறோமே. வாங்க போவோம் வீட்டை. படித்து கண்டாடி சரி விட்டுமா வெட்டதில்லை. இது இப்படியே கையில் வடிக்க வடிவா இருக்கா இவ்வளோதான். வெடி கொளுத்துற கண்ட ஒரு கொஞ்சம் குறிப்பு நம்ம படிக்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் வந்து இன்றைக்கு 1ஆம் தேதி நாங்கள் வருஷம் கொண்டாடுற இந்த நேரத்தில் எங்களோட மோகன் பாஸ்டர் ஃபேமிலி எங்களோட வீட்டை வந்திருக்கணும். அது எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் நினைக்கவே இல்லை அதுவும் இன்றைக்கு வருவினம்னு சொல்லி. உண்மையாகவே நல்ல சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நினைச்சது இன்றைக்கு வருவினம், ஆனால் கொஞ்சம் இரவாகும்ன்றா நாங்கள் நினைச்சிடாங்க. ஆனால் இவ்வளோ வேலைக்கு வந்தால் தான் எங்களுக்கு நல்ல கிடைக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னாங்க. சரி ஓகே சொல்லுங்கள். என்ன கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன். இதுதான் 2025ஆம் ஆண்டு வாக்கு திட்டம். கட்டாயம் அது இன்றைக்கே நிறைவேறிச்சு. அது இன்றைக்கே ஆரம்பிச்சுட்டு தான். அதுதான் உண்மை கதை. என்ன உண்மையாக சந்தோஷமா இருக்குது. அது ஏன் வந்தேன்ட்டு நாங்கள் சொல்லத்தானே வேணுமே. நீங்கள் தான் சொல்லணும். நாங்களாம் சொல்லணுமே. ஏன் இன்றைக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு புள்ளி ஒன்று நிற்குது பாருங்க. கருத்து போட்டு சரியா இவ வந்து இங்கே வந்து ஏன்னா இதுக்கு விட என்ன கேம்பஸுக்கு என்ன அதுக்கு தான் வந்தது. ஆனால் அவள் வந்து சொல்கிறா தண்டை வாயாலே இன்றைக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு தான் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டாங்க. இல்லை இல்லை அவன் அப்படிதான் விருப்பப்பட்டவா இன்றைக்கு தான் வரணும்னு. சும்மா அப்படி என்ன இல்லை, அது இன்றைக்கு வர வேண்டிய சூழ்நிலையாச்சு. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நிற்கணுமா. அப்போ அதால் வந்து இன்றைக்கே பாஸ்டர் கூட்டி கொண்டு வந்துட்டு நேற்று வருஷ இது முடிச்சு, அதாவது வருஷ ஆராதனை எல்லாம் முடிச்சு 5:30 வலிக்கிட்டீங்களே. என்ன வலிக்கிட்டீங்க வர 2 மணி 3 மணிக்கெல்லாம் இங்கே வந்தாச்சு. அப்போ டிரைவருக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். இந்தியா பேர் அதுதான் கார் மாதிரி வந்துடுறங்கிட்டு மின்னல் வேகத்தில்.
நாங்களும் இனி பிடிக்கலாம். அப்போ சந்தோஷம் இனி நாங்கள் அவ கொண்டு விட போகிறோம். அதுக்கு தான் இப்போ நாங்கள் ரெடியாக நிற்கிறோங்க. அவ கொண்டு நாங்கள் விட்டதான் சரி. என்ன ஓ சரி ஓகே. நான் வந்தோடனே சொல்லிவிட்டு என்னன்னு சொல்ல தானே வேணும் என்ன. உங்களுக்கு புதுவேட வாழ்த்துக்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏன்னு சொன்னால் மகள் இன்றைக்கு போகிறது ஒரு கவலை தானே. ஆனாலும் சந்தோஷமாக இருப்பேன். படிக்கத்தானே போகிறேன் கட்ட. உங்களுக்கும் புதுவேட வாழ்த்துக்கள். ஓகே உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போதான் இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சேம் டு யூ. உங்களுக்கும் புதுவேட வாழ்த்துக்கள். ஓகே இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம்? இடம் என்ன? மருதனாமிடம். ஓகே அங்கே நாங்கள் போகிறோம். அதை தான் இன்றைக்கி நான் ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம் என்ன. ஓகே அதுவே சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். கட்டாயம் பார்க்குற உறவுகள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அங்கே அவா என்ன சொல்கிற? சரி ஓகே நாங்கள் போய் தொடருமா. ராமநாதபுரம் பொலிச் சுண்ணா இந்த மருதாமடத்துக்கு இந்த இடம் நிறைய கொண்டு விட்டு இதான் முதல் தடவை எங்களை நாங்கள் ஜிம் படித்தவா தான் நாங்கள் மறையிலே தான் நான் வந்திருக்கேன். உள்ளது நிறைய எனக்கு ஆளுக வந்துச்சு இல்லை எல்லாரும் விட்டுட்டு காதை இப்போ நடந்து கொண்டு போய்க்கிற மாதிரி இருக்குல்ல பாரு. அது வந்து சூழல் இருந்து வாரம் இல்லைபடியா அதே அப்படி அழுது கொண்டு போயினேன். எங்களுக்கு யாழ்ப்பாணம் பருப்புன்ற கொஞ்சம் கிட்டுக்கான் வருஷத்துலக்கம் தானே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு வந்து 7 மணி ஆகிட்டு நாங்கள் இப்போ தான் 7:30 ஆச்சுன்னு இப்போ தான் நாங்கள் சுண்ணாகம் போய் பாஸ்டர்ட்ட மகளை கொண்டு விட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து அக்கா விட்ட வந்து நிற்கிறோமே. நாங்கள் ஒவ்வொரு வருஷமுமே வருஷம் கிறிஸ்மஸ்னா இங்கே வேலைக்கு வந்துடுவோம். இன்றைக்கு தான் இவ்வளோ லேட்டாக வந்து நிற்க உள்ளுக்குள்ளே போகிறோம். உள்ளுக்கு ஒரே சத்தமாக கிடக்குது. யாராக இருக்கிறவன்றதை காட்டணும் வாங்க. சமாளிக்கலாம் தான் நீங்கள் மாறி மாறி அது போட்டு அதனால என்ன வாங்க. உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். சுக்குமா புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. உடலா இருக்கான சரி சொல்றேன். ஹாப்பி நியூ இயர். ஓகே சேம் டு யூ. ஓகே ஹாப்பி நியூ இயர். நன்றி சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி. நன்றி. அவன் நன்றி சொல்லுவா. நாங்கள் தமிழ்லாம் சொல்லி கொடுக்குறோம். இங்கே தான் பாருங்க அது மதியம் அங்கே போய் சாப்பிட்டு அப்படியாவே அந்த நேர்னாவே வந்தவே நாங்கள் டக்குன்னு சாப்பிட்டு போட்டோம். நிற்கலாம் இல்லாட்டி தெரியும் தானே. இங்கே தானே அப்படி ஒட்டி கொண்டுருவோம் வருஷம் லேட்டாக போயிடுச்சு. புதிய ஆண்டு பிறந்திருக்கல 2000 ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்றங்கள் இருக்கு. இதே ஒன்று எதிர்பார்ப்போம் இல்ல. உங்களுக்கு என்ன இப்போ இந்த வருஷமா பிறந்திருக்கு நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறோம். நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? நானும் உங்களோட கூட என்ன எதிர்பார்ப்பிருக்குமென்ற ஒரு அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் என்னென்ன இன்னும் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஸ்டெப் இன்னும் ஒரு படி முன்னேற்றம் அதுக்குரிய வழிமுறைகளுக்காண்டி நாங்கள் என்னுடைய போன வருஷம் நான் அப்படித்தான் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்னும் முயற்சி செய்து இன்னும் நாங்கள் நல்லா வரணுன்ற ஒரு இது எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ நாங்கள் குடும்பமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்கள் அடுத்த கட்டத்தை. ஆனால் போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் நினைக்காத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் எங்களுக்கு நடந்திருக்குது. கடவுளுக்கு தான் அது நன்றி சொல்லணும். அதே போல் இந்த வருஷமும் நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு துவக்கம் ஏற்றமாக இருக்கலாம். ஆனால் முடிவு வெற்றியாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும் கட்டாயம். ஓகே அப்போ சரியா சும்மா சிரிச்சா போல உண்மையில சொல்லிடுறோம். அந்த வருஷம் பிறந்த நாள் நாங்கள் எதை செய்கிறோமோ சந்தோஷமா அது எங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக தொடரும். கட்டாயம் என்ன வருஷம் பிள்ளை அழுதா வருஷத்தண்டு அழுதா வருஷம் பிள்ளை அழுது கொண்டு இருப்பிட. அதே வருஷம் பிள்ளை நாங்கள் சிரிச்சு கொண்டு இருந்தால் அன்று எங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்க மாட்டேங்குது. வாழ்க்கையில சந்தோஷம் தான் எங்களுக்கு தானே அந்த கம்பஸ்ல கொண்டு அந்த பிள்ளைய விட்டுட்டு சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் மற்றபடி ஒன்றுமே ஆனந்த கண்ணீர். ஓகே நீங்கள் எப்படி அப்போ இந்த 2025 ஆண்டு எப்படி எப்படி உங்களோட வாழ்க்கையை குறித்து என்னென்ன? நேற்று 24 இன்னைக்கு 25 2000
எங்களோட வாழ்க்கையிலேயும் இப்போ உண்மையில் போன வருஷம் எங்களுக்கு நிறைய சந்தோஷங்கள் நடந்திருக்கு. நாங்கள் எதிர்பார்த்தது நிறைய நடந்திருக்கு. அது உங்களுக்கும் தெரியும் என்னவென்று. ஆனால் இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறது எங்களோட வாழ்க்கையில் பிள்ளைகள் அடுத்த கட்டம் என்ன மாதிரி, அவங்களோட படிப்புகள், எங்களோட வாழ்க்கையில் 2 பேருக்குள்ளேயுமே ஒரு புரிந்துணர்வு, ஒரு என்ன சொல்லுங்க, ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்க்கையில் அதுதான் மெயின் முக்கியம். எங்களோட வாழ்க்கையில் ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் சொன்னால் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தா தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் தான் அடுத்த கட்டத்தை கொண்டு போகல வேணா. அப்போ அதான் எங்களை உண்மையில் நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். அதோடு சேர்ந்து நான் உடம்பும் குறைக்கணும். அதான் மெயின். உண்மையில் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். டயட்டில் இருந்தனாலும் உடம்பு குறைக்கிறேன். உடுப்பு எடுக்க கவலையாக எனக்கு தெரியுமா, அதை பற்றி உடுப்பு செட் ஆகாதோ. அப்படி நான் எப்படி இருக்கிறேன்? உண்மையில நல்லா இருக்குது. மெலிஞ்சிட்டேனே. இன்னும் கொஞ்சம் மெலிஞ்சிட்டே இருந்தா என்ன சொல்லுங்க, உடம்பு நாங்கள் வைக்க விட்டுட்டோம்டா, இறக்குறது கஷ்டம். அதுதான் மெயின். நான் துக்காக்கிட்ட இதைத்தான் சொல்றேன். நானும் என்ன சொல்லுங்க, அப்போ அந்த டைம்ல நான் உண்மையில உடம்பு வச்சு கொண்டு இருக்க கவனிக்காம விட்டுட்டேன். இந்த உடம்பு அக்கறைப்படுத்துறேன். இப்போ நான் யோசிக்கிறேன், இவ்வளோ தூரம் உடம்பு வச்சு நான் இறக்குறேன்டா, சும்மா கஷ்டம் இல்லை, சின்ன பிரச்சனை இல்லை. அப்போ அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு இந்த வருஷம் நான் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன். நான் எழும்பணும் பிடிக்கிறது அதான் வாரம் பிறந்த வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு என்ன சொல்லுங்க, புதிய வருட பிறப்பு. பிறந்தாள் தானே? சரியா? எப்படி சரியா? எப்படி புது வருட பிறப்பு, வருடம் பிறந்துட்டேன்னு சொல்றேன். பிறந்த நாள் பிறந்த நாள் ஹாப்பி நியூ இயர் உங்கள் எல்லோருக்கும் வியூவர் சப்ஸ்கிரைபர். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்களும் சொல்லிவிடுங்க, யோசனை மக்களை கொடுங்க. வாழ்த்து விடியல நிறைய சொல்லிட்டு நீங்களே வேற லேட் ஆடி இரவு வீடியோக்கு வந்துருக்கீங்க. என்னது அது? அப்ப சொல்லுங்க வீடியோல பாப்போம். ஆனா கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் வேணுங்க. இங்க விடியல இந்த ஒண்ணு பாக்குறது நித்திர வந்து நீங்க எப்படி சாவம் தான் போடுவீங்க. சரி, அவ போடுற வீடியோவாவது நல்லா வரட்டுமே. வித்தியாசமா போடுறீங்க போல நல்லா இருக்கும் போல. சரி, ஓகே. அப்போ நாங்கள் எங்களுடைய டீம் சார்பாகவும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க உறவுகள் எல்லாருக்குமே வந்து இனிய புது வருட தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். அவர் அமைதிக்கு காரணத்தை கேட்போம். இப்ப அவர் என்ன ஒரு மஜிக் ஒன்று செய்ய விழிக்கிட்டு ஒரு பின்னேரம் அது சுத்தி வர்ற எல்லாரும் அந்த ஏஞ்ச குட்டி கூட கண்டுபிடிச்சிட்டு மான்மாமா ஏதோ ஊத்துற இதுக்கு மான்மாமா ஏதோ ஊத்துற கண்டுவிட்டா நிக்கலாம் இருக்கு. இல்ல சத்தியம் சொல்லி போட்டாலே இந்த வருஷமே தன் டேம் வந்து உடம்பு குறைக்கும். இதான் எவ்வளவு காலமா சொல்லி கொண்டிருக்கிறேன்? 6 வருஷம். சரி சரி. அப்ப நீங்க ஒவ்வொரு தரம் கேட்டு விடுவோம் என்ன இந்த வருஷம் முதலாம் தேதி முடிவெடுத்தீங்க? என்னத்தை எல்லாருமே நினைக்கிற மாதிரி தான் சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும். உடம்பு குறைக்கிறேன் அது நான் ஏற்கனவே குறைஞ்சே தான் இருக்கிறேன். நீங்க கொஞ்சம் சரி. நான் அப்படிதான் உடம்பு வார இதுக்கு நிப்பேன். உடம்பெல்லாம் சிலிமாயி நிப்பேன். அது சொல்லியாச்சு தானே. ஏன் சிரிக்கிற நம்புறாவே இல்லை சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? அது நம்பவே மாட்டோம், குறைக்க மாட்டோம். சரி. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை நீங்க சொல்லுங்க. அப்படி அங்கே போயிட்டு இவன் பார்த்துட்டு என்ன முடிஞ்சுதா அப்ப அங்கால போய் விளையாடுங்க. இல்ல அங்கால நான் யோசிக்கிறேன். அவர் சொல்லிட்டேன் நானும் சொல்லிட்டேன். சந்தோஷமா இருக்கும்.
நீங்களும் என்னத்தை சொல்றது எல்லாரும் சந்தோஷம் எல்லா வருஷம் ஒரே வருஷம் மாதிரி தான் போன வருஷம் நல்ல வருஷம் அமைஞ்சது இதுவும் என்ன இதை இல்லை நான் என்னென்றால் எங்களில் இருந்து ஏதாச்சும் ஒரு மாற்றம் உண்டு. நாங்கள் முடிவெடுத்து வச்சுப்போமல்லோ அதுதான் முடிவெடுத்து வச்சிருக்கிறேன்டா என்ன அது வந்து அதான் நல்ல மாதிரி வாழ்க்கையில் படிக்கணும் படிக்கணும் நல்ல மாதிரி படிக்கணும் முடிவெடுத்து படிச்சு 4 வருஷம் அவரை கட்டுறீங்க நீங்களே சொல்லிக்கலாம் அதை சொல்லியிருக்கல நல்ல மாதிரி படிக்கணும் அவர் என்ன முடிவெடுத்த நீ ஆசைப்பட மாட்டேன்னு நீங்க யோசிக்க நான் சொல்லிட்டேன் இத்தனை தடவை சொல்லிட்டேன் நான் காலமே சொல்லிட்டேன் சுருக்கமா சொல்லுங்க சுருக்கமா வாழ்த்துக்கள் சொன்னது இல்ல கிரீம் பாவிக்கிறேன் இல்லை இப்போ கொஞ்ச நாளா வெயிலுக்கு தான் ஒரு ஓட்டம் இன்ஜின் வேலையும் தான் மற்றது வெளியில இந்த ஓட்டம் வெயிலுக்குல என்னைக்குல இல்லை நான் செய்கிறது வந்து கரையில் அதை வந்து கடற்கரையில் அப்படின்னா கொஞ்சம் கரல் பிடிக்கத்தான் செய்யும் சரியா ஒன்றும் செய்யல அது கரல் ஒயில் அடிச்சு தாங்க இல்லைன்னு சொன்னா தாங்க மாட்டீங்க இல்ல கரையில வேலை செய்யறதாம் கரல் பிடிக்கத்தான் செய்யுமா நல்ல வசனம் உண்மையா சீரியஸா உலங்க என்ன சொல்ற உப்பு காத்தல்லோ உப்பு காத்துக்கும் சில வழியில உப்பி போடும் சில இடங்கள்ல நான் இருக்கிற இடத்துல நீங்க வந்து இருந்தீங்கன்னு சொன்னால் 6 மாசம் கூட தாக்கி பிடிக்க மாட்டேன் இதான் உண்மை ஒரு இல்ல நான் 6 மாசம் இல்ல ஒரு நாளே தாக்கு பிடிக்க ஏன்னா எங்க கடல் சரி வராது தேவையான 6 நாளைக்கு நான் கூட்டி கொண்டு போறேன் இல்ல நாங்களே கூட்டி கொண்டு போய் கடலை கவிட்டு குதிச்சால அப்ப என்ன செய்யறது ஓட இன்ஜினோட எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் எங்கட பொறுத்தல எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஓடிக்கொண்டு வந்து காப்பாத்துறேன் தண்ணி கேட்டு தெரியுமோ சரி என்ன கதை அதை அமர்த்துங்கோ இது அமர்த்துங்கோ இதை பிடிச்சி நான் தண்ணி கேட்டு ஒரு தரம் ஓடல நான் தானே ஓடினேன் அதை சொல்றீங்க அதான் சொல்றேன் பயந்து அந்த ட்ரைனிங்கள் வேற ஒன்று கிட்ட கொடுத்தும் அந்த நேரத்தில் சரியா செயல்பட்டு நீங்கள் சரி இல்லை நான் தான் நிப்பாட்டினேன் அன்னைக்கு நெஞ்சிடும் அதுக்கு சூச்சில் நிப்பாட்டுறது திரும்ப நிப்பாட்டினது எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கணும் என்ற காரணம் ஆபத்து வார நேரங்களில் பதட்டப்படணும் இல்லை ஆபத்தையும் கண்டு ஒரு மனம் நடுக்கடல்ன்றது உதாரணம் இல்லை இதை நீங்க எல்லா விஷயத்திலும் ஒரு நாள் கிணத்துக்கு விழுந்துட்டேன்னு சொன்னா அவனை டக்குன்னு காப்பாற்றணும் பயந்தோன்னே செத்துருவான் குதிக்கவும் கூடாது அவசரப்பட்டு நாங்களும் சேர்ந்து நான் சொல்லட்டேன் அதை நீங்க பழகிறாக்காண்டி அதுல அதான் நீங்க இப்ப நீச்சல் பழகிறாக்காண்டி தான் தள்ளி விழுது என்ன சத்தம் அம்மா வடி என்னன்னு சொன்னா உண்மையான விஷயம் இப்ப சாம நிக்கிறீங்க உண்மையான புள்ளையால் கூட்டிட்டு எல்லாம் வித்துடுங்க நான் சொல்ல வர்றது வந்து உண்மையான ஒரு விஷயம் அப்படித்தானே என்னன்னு சொன்னால் இப்ப பண்டை மேய்த்த போற நேரங்கள்ல புற்றலைகள் இருக்கிற கிணறுன்ற ஆளும் உங்களோடதுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது சரியான ஆழ்வம் கூடவோ இல்லையோ சுமன் சரியான ஆழ்வம் கூட எல்லாம் கட்டி தண்ணியால அவ்வளவு ஆழ்வம் கூட இதே மாதம் மகாச்சந்து வெட்டி அள்ளலாம் குடிமையா இருக்கு தண்ணி நிக்கும் ஆழ்வம் தண்ணி நிக்குது ஃபுல்லா தண்ணி இப்ப புற்றலைகள் இருக்கிற கிணறுகள் எல்லாம் உயர்த்தி காட்டிக்காங்க அப்ப இதே மாதம் தான் எங்களோட தம்பி கிருஷ்ணாவோட படிக்கிற படியன் பேர் நான் சொல்லுவேன் பிரதாபன் அவன் கிணத்துக்கு விழுந்துட்டான் என்னோட நின்ற படியில் எல்லாரும் ஓடிட்டாங்க ஐதரில் ஆள்ற கண்டு போனவன் கீழே விழுந்துட்டான் கிணத்துக்கு படியுமே இல்லை அந்த கிணறுன்ற தாளும் சுற்றியான தாளும் சுமன் அப்போ எல்லாரும் பட்டை மேய்த்துல கண்டு இந்த நூல் இருக்குது 45 நூல்
அந்த நூல்லாம் கொண்டு போனாங்களா. அப்போ நின்ற படியெல்லாம் ஓடிட்டாங்க. அவன் கீழே போயிட்டான். நீந்தவும் தெரியாது. நான் உடனே என்ன செஞ்சிருப்பீங்க, நூலை தான் உடனே போட்டுட்டு வந்து நூலில் பிடிச்சி தான் பிறகு நான் படியில் இறங்கி நின்று என் காலை கொடுத்துனேன். இல்லைன்னா பிடிச்சாரு வாண்டு அவன் வந்து இப்போ கனடாவில் நிற்கிறான். இப்போ கழிச்சாலும் சொல்லுவான் நீங்கள் இல்லைன்னா சேர்த்துருப்பேன். உண்மை நீங்கள் செய்யறது சரி. ஆனால் நான் சொன்ன மாதிரி கால் எட்டக்கூடிய தண்ணியெல்லாம் இருந்துருக்கு. ஐயோ உங்களுக்கு விளங்குது. இப்ப என்ன இப்ப நாளைக்கு வாங்க பிடிச்சி மேல நூலல்ல கொடுத்தவன் நூலை பிடிச்சி கொண்டு இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல என்ன 45 கிலோ மொத்தம் தான். நீந்த பழம் சொல்றீங்க எல்லாரும் இல்ல ஆள் மேலதான் ஆபத்து வர்ற நேரமும் பதட்டப்படாமல் இருக்கும். அதான் இந்த இது. அவனை என்ன நீ விழுந்தோன்னே கீழே போட்டானோ? விழுந்தோடனே கீழே போயிட்டு 3 பேரும் போக வேண்டாம். நான் கீழே விழுந்தோடனே நானும் பயந்து ஓட்டேன். அடியில் போய் வேற கண் ஃபுல்லாக சுவந்து ஓட்டுது. அப்புறம் கை ஒரு அது மேலே வந்தான். கீழே ஐதரல கொடி சுத்திருவேன். நான் குதிச்சிருப்பேன். நானும் குதிச்சது என்ன காப்பாத அங்கே ஒருத்தரும் இருந்திருக்காது. அவன் நானும் கட்டி பிடிச்சி உண்மைக்குமே நிறைய பிரச்சனைகள் இப்படித்தான். இப்போ கூட கிளிநொச்சியில் எங்கேயோ 3 பேரும் ஒருத்தன் காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு விளக்கம் இல்லாமல் அப்படியே 3 பேருமே மறைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நேரத்தில் டக்குன்னு யோசிக்கவும் நல்ல ஒரு சிந்திச்சவனும் பயப்படாம இருக்கணும். பாத்தீங்களா நான் சொல்லல காலை இருக்கு பாத்தீங்களா உண்மை. தட்டி பார்க்காதீங்க. சரி ஆபத்து நேரம் பதட்டப்பட வேண்டாம். காலை வீட்டுக்கு சரி சரி ஓகே ஓகே சந்தோஷம். நன்றி வணக்கம். சொல்லி போட ஆமா என்ன சொன்னீங்க? பாத்துக்கள் அது போன முக்கியமான என்னதான் இருந்தாலும் அந்த அலுவலை முடிச்சுதான் கூட இருந்த ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டுக்குள் உங்களுடைய பிள்ளைகள் பிரவேசிக்கத்தக்கதாக நீங்கள் தாமே அழைத்து வந்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறபடி ஆளுமை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, தாயின் கருவிலே எலும்பு உருவாவதற்கு முன்பதாக நீர் இவர்கள் ஒவ்வொருவரையும் உமக்கண்டு தெரிந்து கொண்ட தேவன், உங்களுடைய சாயலாக அந்த பூமியிலே உண்டாக்கின தேவன். நான் உங்களில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன நீர் பிதாவே, இதுவரை நாட்களும் இதுவரை காலங்களும் ஒவ்வொரு கூடாக நீர் ஒருவரை மகிமைப்படுகிறதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்களுடைய வார்த்தையின்படி நீங்கள் கிரகிக்க முடியாத அதிசயமான காரியங்களை நான் செய்வேன் என்று சொன்ன உம்முடைய வாக்கு தத்தங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்விலும் உங்களுடைய பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக நீர் இருக்கிறீர். கடந்த ஆண்டை பார்க்கிறோம் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி நீர் இவர்களை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி சகல இனங்களை பார்க்கிறோம் மேன்மையாக நீங்கள் ஏற்றி வைத்ததற்காக தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்தில் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தின் ஆசீர்வாதங்கள் பிதாவே இந்த இடத்தில் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஒவ்வொரு குடும்ப தலைவர் மேலும் தலைவி மேலும் பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் தொடர்கிறதற்காக தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியான நேரங்களில் உங்களுடைய வழிநடத்தல், உங்களுடைய ஆளுகை, உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய ஆலோசனை தகப்பனே ஒவ்வொருவரும் கூட இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகான மகிமையும் உமக்கை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீட்டாரை இந்த இடத்திற்கு ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஓகே, இப்போ நேரம் சரியாக ஸ்ரீலங்கா நேரம் வந்து 8:30 ஏன்னா சொல்லாம எத்தனை மணி என்ன இங்கிலீஷ் சொல்லலாம் 8:30 8:30 PM
சில பேர் நினைச்சிருக்கோம் மேலே இருண்டு போட்டு தானே 8:30 ஆச்சு. இப்போ நாங்கள்லாம் எங்களோட வீடியோ தான் இப்போ வந்து கடைசியாக இந்த நேரம் முடிக்கிறோம். இன்னித்தானே அதை நாங்கள் எடிட் பண்ணிலாம் போடணுமே. அப்போ இந்த வருஷத்தை முன்னிட்டு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு இந்த நாளோட இங்கெல்லாம் வந்து கூடவே நாங்களே இந்த இல்லாட்டி வந்து கூடவே அநேக நேரம் கன நேரம் நிற்போம். இப்போ வந்த உடனே இப்போ போவோம்னு சொல்லவே மனசு சொல்கிறேன் இப்போ போவோம். இப்போ தான் வந்து நாங்கள் வந்து வேறு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து நாங்களே என்ன அவையில் வந்து ஃபுல்லாக நித்திரம் முடிச்சு வந்தேன்னா இப்போ நான் அவையில் கொண்டு போய்ட்டு ட்ரெஸ்ட் எடுக்க விடணுமெண்டாக்கா ஒரு போன் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ வேறு என்ன வருஷங்கள் அப்படி இல்லாமல் ஓகே சந்தோஷம் தானே? சந்தோஷம். அப்போ இந்த வருஷம் வந்து நல்ல பார்க்குற உறவுகளுக்கு வந்து எல்லாம் சந்தோஷமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியாக அமையணும்னு நாங்கள் மறுபடியும் வாழ்த்தி கொண்டு முடிச்சு கொள்ள போகிறோமே. சில நாடுகளில் இப்போ தான் வருஷம் பிறக்க முடியும். கனடாவில் பார்த்தா அப்படி தான் காலையில் எங்களுக்கு இப்போ போய் கொண்டு வருஷத்துலேயே ஏன்னா வருஷம் ராத்திரி புறக்க கூட நான் அப்படியே ஆன்லைனில் இதில் இருந்து நான் இந்த மெசேஜ்கள் கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஓகே சந்தோஷம். சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே இந்த வருஷம் உங்களுக்கு இணைக்க முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இணைக்க முடியாத சந்தோஷம் என்ன சந்தோஷம் நல்லா இருக்கேண்ணா குறைவுதான். இப்படியே எல்லாம் வழியால தெரிஞ்சுட்டு வந்து இப்ப இங்க வந்து கொஞ்சம் பாய் விட்டு சிரிச்சோன்னா மனசு லேஸ் ஆகுது. பாய் விட்டு சிரிக்கணும். அப்ப சிரிக்கணும். பாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுமே. அப்ப நோய் இருக்கு போடக்கூடாது. ஏதோ ஒரு நோயல் சில நோயல் அப்படி மனசுல இருக்கத்தான் செய்யும். சில ஒரு மனுஷர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதுக்கு தான் விட்டு பேசணும் யாரோடையும். அப்பதான் எனக்கு வந்து கொஞ்சம் மனசை விட்டு வாயத்துல வந்து நல்லதா பேசுவோம். ஏன்னா சிலர் வந்து மனசை விட்டு சும்மா தேவையில்லாத காய்ச்சி போடும். அது வந்து மற்ற மனசை பாதிச்சு போடும். ஸோ இந்த வருஷத்துல இருந்து நாங்கள் நல்லதை பேசுவோம், நல்லதை சிந்திப்போம். உங்களுக்கு நல்ல அமையணும்னு சொல்லிக்கொண்டு மறுபடியும் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்ன வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சு கொள்ள போறோமே. அங்கே எல்லாம் லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. சரி அப்போ இதோட நாங்கள் முடிச்சு கொள்ள போறோமே. நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். சந்திக்கிறோம். பாய்.